வணக்க நண்பர்களே. இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பலர் பலவிதமா கண்டென்ட் எடுத்து வீடியோ பதிவுகளை பதிவிடுறாங்க. ஒரு சிலர் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சீர்கேடுகளை அவலங்களை தட்டி கேட்டு வீடியோ பதிவுகள் பதிவிடுறாங்க. ஒரு சிலர் அதையே எப்படின்னாக்கா ஆபாசமா இல்ல ஆபாச உடை அணிந்தோ இல்ல ஆபாச வார்த்தைகள் பேசியோ ஆபாச எழுத்துக்கள் பதிவு பண்ணியோ போடுவாங்க. அதை தட்டி கேட்டு சிலர் பதிவுகள் போடுவாங்க. அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா நம்மளால தைரியமா தட்டி கேட்க முடியாம இவங்க எல்லாம் தட்டி கேட்கறாங்களே, இவங்க வீர பெண்மணி வீர ஆண்மகன் சொல்லிட்டு அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுவோம், அவங்கள புகழ்ந்து பேசுவோம். அவங்கள நம்மள ஒரு நன்மதிப்பை வச்சு அவங்கள நம்மள ஒரு வெல்விஷர் மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம். அவங்கள அதாவது நம்ம கிட்ட பேசும்போது ஒரு நல்ல வெல்விஷர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 200K ஃபாலோ வந்த பிறகு அவங்களும் தானும் பணம் சம்பாதிக்கணும்னு ஏதோ அசிங்கமா ஆபாசமா பதிவுகள் போட்டாதான் சம்பாதிக்கணும்னு தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்து பேசுவாங்க. அது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, கண்டென்ட் எடுத்து பேசுவாங்க. கண்டென்ட் எடுத்து பேசுறது தவறான விஷயம் கிடையாது. அது நிறைய மருத்துவ சார்ந்த ஆரோக்கியமான விஷயங்களும் அது அந்த கண்டென்ட்ல அடங்கும். ஆனா அந்த கண்டென்ட் அடங்குற ஒரு விஷயத்துல நீங்க பேசுறீங்கன்னாக்கா, இல்ல சாதாரணமா வேற எந்த டாபிக் எடுத்து பேசினா கூட மக்களை கவரணும், வியூஸ் போகணும், ஜொல்லூத்த ஆசாமி ஜொல்லு வடிக்கிற ஆசாமிகள் பார்க்கணும்னு சொல்லிட்டு அசிங்கமான தலைப்புகளை மேல வைக்கிறது. அந்த இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அது ஏதோ 2 வார்த்தை சம்பந்தமா பேசுற மாதிரி பேசி ஆபாசமான இரட்டை அர்த்தம் பேசக்கூடிய ஒரு வார்த்தையை தலைப்பா வச்சு வெறும் வியூஸுக்காக அது பேசுறீங்க. அதை நம்ம ஒரு வெல்விஷர், நம்ம ஒரு வெல்விஷரா இருந்துட்டு ஏங்க உங்க மேல எல்லாம் நன்மதிப்பு வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னா, இது எனக்கு சம்பாதிக்க வேணும், நான் எல்லாரும் இது இருக்காங்க, நானும் சம்பாதிக்கணும், அப்ப எனக்கும் பண தேவைகள் அதிகமா இருக்கு, அப்ப நான் இது மாதிரி போட்டாதான் மக்கள் உள்ள வருவாங்க, எனக்கும் வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு அந்த வீடியோ பதிவுகள் போடும்போது அது ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களால நான் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன், அந்த மதிப்பு மரியாதை வச்சு எனக்கு நான் பணமா வரப்போகுது நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அந்த வர்ற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே அப்படின்னா நீங்க அந்த பேசின தைரியமா பேசினதான். இப்ப வரதெல்லாம் ஜொல்லூத்துற ஆசாமிகள் வருவாங்க. ஆனா உங்க மேல நல்ல மதிப்பு வச்சு நான் பணங்காசு தர மாட்டாங்க. ஆனா உங்க மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை கெடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்ப தவறான வார்த்தைகள் போட்டு தவறான பதிவுகள் போடுறீங்க. இது தட்டி கேட்டா பார்த்தா பாருங்க, பார்க்கலாம், தள்ளி விட்டு போங்கடா அப்படின்ட்டு போறீங்க. நம்ம என்ன சொல்றது, யாரையும் இது சுட்டி காட்டல, ஒருத்தரையும் நான் சுட்டி காட்ட விரும்பல. நான் பதிவு போடுறேன்னாக்கா நான் 1008 அழுக்கு என் மேல இருக்கலாம், என்கிட்ட சுயநலம் இருக்கலாம். ஆனா நான் போடுற பதிவு அடுத்தவங்களை தவறா புரிதலா இருக்கக்கூடாது. அதாவது எப்படின்னா அசிங்கமா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம போற பதிவு 2 பேரை திருத்தணும், அவ்வளவுதான். நம்ம திருந்தினாலே அடுத்தவங்களா திருந்துட்டுங்கிற ஒரு எண்ணம் தான் ஆச்சுங்களா. அதற்காக நான் உத்தம அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க மேல பொய் குற்றச்சாட்டோ ஏதோ ஒண்ணு வைக்கல. நானும் ஏதோ ஒரு இது இருக்கும், என் மேலேயும் பல குறைகள் இருக்கும். ஆனா நான் செய்யற செயல் மத்தவங்களை கெடுக்க கூடாது. அடுத்தவங்களுக்கு என்னுடைய செயல் முன் உதாரணம் எடுத்து அவங்க கெட்ட வழியில போக கூடாது, அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க கெட்ட வார்த்தைகள் போட்டு போட்டு பேசினா அடுத்து வருவோம். அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு படி, தாய் 8 அடி பாய்ஞ்சா பிள்ளை 16 அடி பாயன்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி அசிங்கமா போட்டீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் மேல கொஞ்சம் அசிங்கமா போடுவாங்க. இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கும். எங்க போவோம் சமுதாயம் இப்படிதான் போயிட்டு இருக்கும். கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பரே. நன்றி. ஏதோ ஆதங்கம் 10 நாளா போடலாமா வேணாமா, போட்டா தப்பா எடுத்துக்குவாங்களா அந்த பர்சன் அப்படின்னு நினைச்சோம். சரி பொதுவா சொல்லிட்டு போவோம் அப்படின்னு தான், வேற ஒண்ணு இல்ல நண்பரே. நன்றி, வணக்கம்.